துத்திப்பட்டு லாரி உரிமையாளர் வீட்டில் 10 லட்சம் ரூபாய் நகை பணத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி துத்திப்பட்டு மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் விஜயகாந்த். இவர் சொந்தமாக லாரி வைத்து ஓட்டி வருகிறார். இவரின் தந்தை கலியமூர்த்திக்கு கடந்த 27ஆம் தேதி உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டது. எனவே அவரை குடும்பத்தினர் சிகிச்சைக்காக கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு அவர் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் விஜயகாந்த் தனது தந்தையின் மருத்துவ செலவிற்காக பணம் எடுக்க வீட்டுக்கு வந்துள்ளார். அப்பொழுது வீட்டின் அலமாரியை திறந்து பார்த்தபொழுது அதில் வைத்திருந்த 7.5 சவரன் நகை மற்றும் 80,000 ரூபாய் பணத்தை காணவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் வீடு முழுவதும் தேடி பார்த்தார், கிடைக்கவில்லை. விஜயகாந்த் குடும்பத்தினர் வழக்கமாக வெளியே செல்லும் பொழுது வீட்டின் முன்பு உள்ள மேட்டின் அடியில் வீட்டு சாவியை வைத்து செல்வது வழக்கம். இதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் யாரோ சாவியை எடுத்து வீட்டை திறந்து நகை பணத்தை திருடிச் சென்றது தெரிய வந்தது. அவற்றின் மதிப்பு 10 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இது குறித்து அவர் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். புகாரை அடுத்து போலீசார் கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து மர்ம நபர்களை அடையாளம் காணும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர்.